ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா சேனல் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, இது என்னன்னு தானே பார்க்குறீங்க. இதான் கொச்சி மிளகாய்ன்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊர்லலாம் கொச்சி மிளகாய்ன்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லுங்கள். இது வந்து நம்ம வீட்டில் நிறையா இருக்குது. பச்சை கலர்லேயும் இருக்கும், ஒரு இது சிவப்பு கலர்லேயும் இருக்கும். நாங்கள் பச்சையிலையும் பிடுங்குவோம், சிவப்புலையும் பிடுங்குவோம். இது லாஸ்ட் இயருடையனால பழுக்க விட்டுட்டாங்க. இது வந்து இது செடிலாம் பிடிங்கிட்டு புது செடி போட போகிறாங்க. என்ன செடின்னு கமெண்டில் சொல்லுங்கள். இதுதான் குண்டு மிளகாய்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து என்னமோ குட்டியாக அந்த வாட்டி காய்ச்சிருக்கு. குட்டி ரகம் போல் இருக்குது, குட்டியாக காய்ச்சிருக்கு. அவங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா, நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம செடி வளர்க்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுக்கு வந்து பொருளாக அது வந்து நம்மளுக்கு திருப்பி தரும். இது வந்து உண்மை. நீங்கள் செஞ்சு பாருங்கள். நம்ம வீட்டில் பூத்து குலுங்குற கனகாம்பரம் கொஞ்சம் பறிச்சுட்டு கட்டி வச்சுக்கலாம். அதை ஃபஸ்ட்டு பிடிங்கிக்கலாம் வாங்க. நிறையா இருக்குது. ஒரு 2 செடி தான் வச்சோம். அது இப்போ வந்து 40 செடியாக மாதிரி இருக்குது. கொல்லைப்புறத்துலேயும் நிறையா வச்சுருக்கோம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் டுடே ஹேர் வாஷ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.